யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட வீடு அவங்களுக்கே தெரியாம விற்கப்படுது. அதுவும் எப்படின்னா, அவங்க அந்த ஊர்லயே இல்ல, ஏன் நாட்டை விட்டே வெளியே போகாதப்போ. நம்புற மாதிரியா இருக்கு, ஆனா இது நிஜம். இப்படி ஒரு நம்ப முடியாத விற்பனைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கோர்ட் கேஸ பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நீங்க உங்க வீட்ல தான் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க சொத்தை யாராவது வித்துட முடியுமா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா பாருங்க, இதுதான் இந்த கதையோட மைய புதிரே. நிஜமாவே இது சாத்தியமா? வாங்க பார்க்கலாம். இந்த மொத்த மோசடியோட ஆணிவேரே கோர்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து வந்த இந்த ஒரு வரிதான். என்னன்னா, அவரது பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வெப் கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சும்மா நினைச்சு பாருங்க, ஒருத்தரோட போட்டோவை வச்சு ஒரு முழு சொத்தையுமே விற்க முடியும்னா இது எவ்ளோ பெரிய ஹைடெக் ஃப்ராடு. இது எப்படி நடந்துச்சு? சரி, இந்த ஹைடெக் திருட்டு எப்படி நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஒரு சொத்து அதோட உண்மையான ஓனருக்கு ஒரு சின்ன துளி கூட சந்தேகம் வராத மாதிரி எப்படி கைமாறுச்சு? இந்த கதையோட பாதிக்கப்பட்டவர் திருமதி அமீனா பீவி. இவங்க 1989ல இருந்தே ஒரு சொத்துக்கு ஓனரா இருந்திருக்காங்க. ஆனா 2014ல அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட ஒரு தூரத்து உறவினர் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அதாவது அமீனா பீவிக்கு பதிலா அந்த சொத்தை விக்கிறதுக்கு அதிகாரம் வாங்குற மாதிரி ஒரு பத்திரம். ஆனா குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, அமீனா பீவி ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கே போகல, அவங்க கையெழுத்தும் கைரேகையும் கூட போலிதான். எல்லாத்துக்கும் மேல அவரோட போட்டோவை வெப் கேமரா முன்னாடி காட்டி ஆள்மாறாட்டம் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மோசடியோட ஸ்பீடு தான். வெறும் 4 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 22 சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு போலி பவர் பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்க. சரியா 4 நாள் கழிச்சு செப்டம்பர் 26 அதே பத்திரத்தை வச்சு அந்த சொத்தை இன்னொருத்தருக்கு வித்தமிடுறாங்க. இந்த அவசரம் ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது இல்லையா? இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. ஒரு பக்கம் இது அப்பட்டமான மோசடின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இல்லல்ல எல்லாமே சட்டப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ கோர்ட்ல நடந்த இந்த 2 வெவ்வேறு வாதங்களையும் நாம பார்க்கலாம். இங்கதான் சட்ட போராட்டம் ரொம்ப சூடு பிடிக்குது. வாதி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பவர் பத்திரமே போலி, அதனால அந்த விற்பனையும் செல்லாது, இது ஒரு பிளான் பண்ணின மோசடின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சொத்தை வாங்கினவர் என்ன சொல்றாருன்னா, பவர் பத்திரம் ஒரிஜினல் தான், நான் சட்டப்படிதான் சொத்தை வாங்கியிருக்கேன், அதனால நான் தான் இப்போ உண்மையான ஓனர்னு வாதிடுறாரு. இந்த கேஸ்ல சப் ரெஜிஸ்ட்ராரோட பங்கு ரொம்பவே முக்கியம். சப் ரெஜிஸ்ட்ரார்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு அரசாங்க அதிகாரி. ஒரு சொத்து கைமாறும்போது அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறவங்க சரியான ஆளுங்க தானான்னு செக் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை சட்டப்பூர்வமா ரெஜிஸ்டர் பண்றதுதான் இவங்களோட வேலை. அப்போ வாதி தரப்புக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்குது. அதுவும் எங்கிருந்து தெரியுமா? நேரடியாவே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அவங்க நடத்தின ஒரு இன்டர்னல் என்கொயரியில சம்பந்தப்பட்ட சப் ரெஜிஸ்ட்ரார் திரு எஸ் புல்லானி இந்த மோசடிக்கு உடந்தையா இருந்தது அம்பலமாகுது. இது கேஸ மொத்தமா அவங்க பக்கம் திருப்பிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அந்த என்கொயரியோட முடிவு ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. குடும்பத்தோட புகார வச்சு டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தினாங்க. அதுல அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணது நிரூபிக்கப்பட்டு அவரை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. இது வாதியோட வாதத்துக்கு இன்னும் வலு சேர்த்தது. சரி, இப்பதான் கதையில ஒரு பெரிய யூ-டர்ன் வருது. எல்லாம் ரொம்ப தெளிவா வாதிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கோர்ட்டோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மோசடிக்காக வேலையை விட்டே நீக்கப்பட்டுட்டார். போலீஸ்ல எஃப்ஐஆர் கூட போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்தா கேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சுடுவாங்கன்னு தானே நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனா நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. கீழ் நீதிமன்றம், அதாவது ட்ரையல் கோர்ட், அந்த குடும்பத்தோட வழக்க தள்ளுபடி செஞ்சிடுச்சு. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு? சரி, இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கோர்ட் ஏன் கேஸ தள்ளுபடி செஞ்சது? அதுக்கு 3 முக்கியமான காரணங்களை சொன்னாங்க. 1, மோசடி எப்படி நடந்துச்சுன்னு உங்க மனுவுல நீங்க தெளிவா சொல்லல. 2, அந்த கைரேகை போலிதான நிரூபிக்க ஒரு ஃபோரென்சிக் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் மாதிரி வலுவான ஆதாரங்களை நீங்க கொண்டு வரல. 3வது, ரொம்ப முக்கியமான காரணம், உங்களுக்கு மோசடி நடந்துச்சேன்னு தெரிஞ்ச 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போடணும். ஆனா நீங்க அதுக்கப்புறம் தான் கேஸ் போட்டிருக்கீங்க. அதனால டைம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லி கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த குடும்பம் இதோட விடல. கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஏத்துக்காம அவங்களோட சட்ட போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இந்த கேஸ் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போகுது. இப்போ அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பொருந்துச்சு. ஹைகோர்ட்ல அவங்க வச்ச வாதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, சப் ரெஜிஸ்ட்ரார் மேல நடந்த டிபார்ட்மெண்ட் என்கொயரி ரிப்போர்ட்டை கீழ்கோர்ட் ஏன் கண்டுக்கவே இல்ல?
கைரேகைய செக் பண்ணோன்னு நாங்க கேட்ட ஒரு சாதாரண விஷயத்த கூட ஏன் நிராகரிச்சாங்க? கடைசியா ஒரு டாக்குமெண்டே மோசடியில உருவானதுக்கு அப்புறம் அதுக்கு எப்படி இந்த டைம் லிமிட் சட்டம் பொருந்தோன்னு ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்பினாங்க. ஆனா இங்க இன்னொரு ட்விஸ்ட். பிரதிவாதி தரப்பு ஒரு பாயிண்ட முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோசடிக்கு உடந்தையா இருந்தாருன்னு நீங்க சொல்ற அந்த சப் ரிஜிஸ்ட்ராரோட பணி நீக்கத்தை அரசாங்கமே அப்பீல்ல ரத்து பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. இது வாதி தரப்போட ஒரு முக்கியமான ஆதாரத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்துச்சு. இப்போ இந்த கேஸ் வெறும் சொத்து பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு பெரிய சட்ட கேள்விக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதாவது இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இல்லாம ஒரு சட்ட கொள்கை சம்பந்தப்பட்ட விவாதமா மாறுது. ஹைகோர்ட் முன்னாடி இருந்த முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு மோசடி அப்பட்டமா நடந்திருக்குன்னு பல அறிகுறிகள் இருக்கும்போது வெறும் டைம் லிமிட் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கல் காரணத்தை சொல்லி ஒரு வழக்க அப்படியே தள்ளுபடி பண்ண முடியுமா? சட்டத்துல ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கொள்கை இருக்கு. அது என்னன்னா, ஃப்ராட் விஷியேட்ஸ் எவ்ரி சாலம் ஆக்ட். அதாவது ஒரு விஷயத்தோட ஆரம்பமே மோசடியா இருந்தா அந்த விஷயம் பார்க்கறதுக்கு எவ்ளோ சரியா சட்டப்பூர்வமா தெரிஞ்சாலும் அது செல்லாது. இதுதான் வாதி தரப்போட மேல்முறையீட்டுக்கு அடிப்படையா இருந்துச்சு. கடைசியா ஹைகோர்ட் வாதி தரப்போட வாதத்தை ஏத்துக்கிட்டாங்க. கீழ்நீதிமன்றம் போட்ட தள்ளுபடி உத்தரவை ரத்து செஞ்சாங்க. டெக்னிக்கல் காரணங்களை விட மோசடிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமானது. அதனால இந்த வழக்க மறுபடியும் முதல்லேருந்து முழுமையா விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஒரு வழியா நீதி ஜெயிச்சது. அப்போ இந்த கேஸ் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு டாக்குமெண்டோட அடித்தளமே பொய்யா இருக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமைக்கு இந்த காலக்கெடு, அதாவது டைம் லிமிட்னு ஒண்ணு இருக்கணுமா? நீதியோட கதவுகள் எப்பவுமே திறந்திருக்கணும் இல்லையா?